மம்தா பானர்ஜி சீட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சம்மதிப்பாங்களா? தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கொடுத்ததுனால நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறாப்புல. அகிலேஷ் யாதவ் உங்க ஓட்டே எனக்கு எதிரான ஓட்டு, எங்க ஜாதிக்கு எதிரான ஒன்னா இருக்காங்க. ஆனா இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் ஸ்டாலின் இல்ல, யாரு நின்னாலும் ஒண்ணும் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏபிள் கவர்மெண்ட் வேணும், ஒரு ஏபிள் பிரைம் மினிஸ்டர் வேணும். அதுக்கு மோடி மட்டும்தாங்க இருக்கிறாரு. அதுக்காக நீங்க ஸ்டாலினும் கம்யூனிஸ்டும் முயற்சி பண்றதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதை அவங்க பண்ணிட்டு அவரோட ஆட்சியை கவிழ்க்கும் போது ஒரு இந்து தலைவரோட முதுகுல குத்திட்டாங்க இந்திரா காந்தின்னு. இந்தியா ஃபுல்லா பாஜக போஸ்டர் ஓட்டுனாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் மும்வாய்ஸ் நேயர்களே. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நடப்பு அரசியல் குறித்து நிறைய கேள்விகள் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்காரு, சொல்லுங்க. இப்ப நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட சுயசரிதையை வெளியிட்டிருக்காங்க. உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழால பல மாநில தலைவர்கள், அதாவது உமர் அப்துல்லா தொடங்கி பினராயி விஜயன் மற்றும் தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே மேடையில உட்கார வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஒரே மேடையில இந்த தலைவர்கள் எல்லாம் உட்கார வச்சது மோடிக்கு என்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்த முயற்சி பண்றாரு. அது தமிழகத்துல சாத்தியம். ஏன்னா தமிழகத்துல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஸ்டாலின் தலைமையில ஒன்னா இருக்காங்க. கேரளாவுல கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் தான் ஃபைட்டு. கம்யூனிஸ்ட் பாஜகவோட மறைமுக சப்போர்ட்டோட வயநாட்டுல ராகுல் காந்தியை தோக்கடிச்சுக்குவாங்கிற அச்சத்துல ராகுல் காந்தி வயநாடை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியுமான்னு பாக்குறாரு. தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் சின்ன முட்டல் மோதல் இருக்கு. 60 சீட்டு தந்தைய தீர்னு காங்கிரஸோட உயர் ஜாதி அப்பர் காஸ்ட் அந்த லீடர்ஸ் எல்லாம் தேஜஸ்வி யாதவை காலி பண்றதுக்குன்னே 60 சீட்டு வாங்கி அவரை மீனவர் கட்சிக்கு கொஞ்சம் சீட்டும், நிஷாந்த் பார்ட்டி அடுத்த மாஞ்சி கட்சி தலித் பார்ட்டி கொஞ்சம் சீட்டும் கொடுத்து பெரிய அணியா கட்டமைச்சு வெற்றி பெற வாய்ப்பை 60 சீட்டு வாங்கி 40 சீட்டை தோத்து தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரா வரவிடாம பாத்துக்கிட்டது காங்கிரஸ் தான். மீண்டும் இன்னும் காங்கிரஸ் வேணுமா வேண்டாமாங்கிறதுல தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து தான் இருக்குது. ஏதோ 1-2 MP சீட்டுக்கு ஓகேன்னா கொடுப்பாரு, அல்லது காங்கிரஸ் வேண்டாங்கிற ஒரு முட்டல் மோதல் இருக்கு. ஆனா ஸ்டாலினை அவங்க ஏத்துக்கிறாங்க. நீங்க மூன்றாவது அணி கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு தன்மையில உள்ள கட்சிகள் தான் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும். அவங்களும் ஸ்டாலின் கூட இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாலினை பொறுத்த அளவுல இங்க பலமுள்ள சிபிஎம் கூட இருக்கிறாங்க, சிபிஐ கூட இருக்கிறாங்க. அவங்க கேரளாவுல காங்கிரஸ் கூட மோதுறாங்க. காங்கிரஸ் கூட இருக்குது மூன்றாவது அணி தன்மை உள்ள கட்சிகளான விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் கூட இருக்குது. கொங்கு ஈஸ்வரன் கூட இருக்கிறாரு. ஸோ முஸ்லீம் லீக் கூட இருக்குது. முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்டுக்கு எதிராக இருக்குது கேரளாவில். ஸோ ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல 2019 வெற்றியை கட்டமைச்சிட்டாரு. அந்த வெற்றியில இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்னா இருக்காங்க, ஸ்டாலின் தலைமையில ஒன்னா இருக்காங்க. ஆனா இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் ஸ்டாலின் இல்ல, யாரு நின்னாலும் ஒண்ணும் நடக்காது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து சரி கட்டுறதுக்கு யாராலும் முடியாது. வாஜ்பாய் அரசை கவிழ்த்ததும் ஜெயலலிதா அம்மையார் வந்து முலாயம் சிங் யாதவ் விட்டு சோனியாவுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. யூபி பொலிட்டிக்ஸ்ல சோனியா பிரைம் மினிஸ்டர்ங்கிறத முலாயம் சப்போர்ட் பண்ண முடியாது. உங்க வேலையை பாருங்கம்மா, எங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணு தெரியும், உங்க கட்சி வேலையை பாருங்க, எங்க கட்சிக்கு எது நன்மை தீமனு எங்களுக்கு தெரியும்னு ஒரு மோஸ்கட் கொடுக்குற மாதிரி முலாயம் சிங் யாதவ் வந்து ஜெயலலிதாவுக்கு வழக்கெல்லாம் இருக்கும்போது கூட அதை பற்றி கொஞ்சம் கூட அச்சப்படாம நின்று ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பண்ணது சாதனை தான். ஆனா மாற்று அரசு அமைக்கிறதுங்கிறது அவங்களால முடியல. சோனியா காந்தியும் முலாயம் சிங் யாதவ் வந்து ஜெயலலிதாவால பேஸ் பண்ண முடியல, ஒண்ணு சேர்க்க முடியல. நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்க அரசியல் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காண்டான்னு ஆனானப்பட்ட ஆட்சியை கவிழ்த்த ஜெயலலிதா கிட்டேயே முலாயம் சிங் யாதவ் வந்து உடனே ஒரு ரிப்ளை கொடுத்து ஜெயலலிதா கருத்தை அவங்க ஏத்துக்கல. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து யூபிஎல் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க திமுக வெளியெடுத்துருங்க, நாங்க வந்து ஜனதாதள் எஸ், அஜித் சிங் 5, தேவகவுடா சீட் இதெல்லாம் அதிமுக சீட் எல்லாம் ஆதரவு தாரோம் அப்படின்னு சொன்னாப்ல. ஜெயலலிதாட்ட கேட்டா தேவகவுடா கருணாநிதி எதுக்க போறாரு, ஜெயலலிதாட்ட கேட்டா அஜித் சிங் கருணாநிதி எதுக்க போறாரு, ஜெயலலிதாட்ட கேட்டு ஏன் அஜித் சிங்கும் தேவகவுடாவும் கருணாநிதி எதுக்கணும். ஒரு சிலர் வந்து அதை பெருசா சிலாகிச்சாங்க. லாஜிக்கே இல்லாம தமிழ்நாட்டை எழுதிட்டு இருந்தாங்க ஜெயலலிதாவை பற்றி. ஆனா என்ன நடந்தது, இவங்க எல்லாம் ஜெயலலிதாட்ட கேட்டா செய்ய போறாங்க. என்ன சொல்றேன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ள மதிப்பாங்களே தவிர, ஸ்டாலின் சொன்னாலும் அவங்கவுங்க ஸ்டேட்ல அவங்கவுங்களுக்கு எது லாபம், எப்படி பார்கெயின் பண்ணி எப்படி மேல வர முடியுமோ அதைத்தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க. இல்ல சார், இப்போ தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப மோடிக்கு எதிராக மோடியை தோக்கடிக்கணும்னு ஒரே ஒற்ற குறிக்கோளோட இந்த தலைவர்கள் எல்லாம் உட்காந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப நிறைய பேருக்கு காங்கிரஸோட கான்ஃபிளிக்ட் இருக்கலாம், அவங்க ஸ்டேட்ல கான்ஃபிளிக்ட் இருக்கலாம், அதை நான் மறுக்க வரல. ஆனா வந்து ஒரே கோல், இப்ப மோடியை தோக்கடிக்கணும், மோடியை வீழ்த்தணும்னு ஒரு குறிக்கோளோட உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி என்ன ஒரு சமரசத்துக்கும் எந்தெந்த மாநிலங்கள்ல காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் நயந்து போய் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட முடியும் நீங்க பாக்கலையா? இல்ல, முயற்சி பண்ணலாம், நான் தப்புன்னு சொல்ல வரலையே. ஸ்டாலின் கூட அதுக்கான முயற்சிகளை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அரசியல் அரங்கத்துக்குள்ள ஸ்டாலின் தன்னுடைய முக்கியத்துவத்தை உயர்த்திக்கிறதுக்கு வந்து தமிழ்நாட்டை தொடர் வெற்றியில இருக்கிறவர் வந்து முக்கியத்துவம் உயர்த்திருக்க போலாம். பட் திராவிட ஸ்டாக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் அது பலன் கொடுக்குமே தவிர அங்க பலன் கொடுக்காது. என்டிஆருக்கு ஒரு இந்துத்துவ முகம், இந்திரா காந்தியை டைரக்டரா எதிர்த்தவர், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல இந்திரா காந்தியை எதிர்த்து வெளிநடை பண்ணவர், அது மட்டும் இல்ல 50% ஓட்டுக்கு மேல எடுத்து இந்திரா காந்தி அம்மையார் ஜெயித்தவருங்கிற அந்த இது வந்து அவருக்கு வந்து ஒரு அக்செப்டபிலிட்டி கிடைச்சி, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அவரோட ஆட்சியை கவிழ்க்கும் போது வந்து ஒரு இந்து தலைவரோட முதுகுல குத்திட்டாங்க இந்திரா காந்தின்னு இந்தியா ஃபுல்லா பாஜக போஸ்ட் ஓட்டுனாங்க. பீகார் யூபில எல்லாம் அது கண்டு மறந்து போய் உடனே இன்னொரு கவர்னரை மாத்தி மீண்டும் என்டிஆர் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை கூட இந்திரா காந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு என்டிஆர்ங்கிற ஒரு தெலுங்கு தேச கட்சியோட ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு இமேஜ பாஜக காரங்க கொடுத்தாங்க. அவரு ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரும்போது காவி உடை அடைஞ்ச ஒரு இந்து தலைவரை வந்து இந்திரா காந்தி முதுகுல குத்தி கொள்றாங்கிற மாதிரி ஒரு பெரிய சிம்பதியை கிரியேட் பண்ணாங்க. அவருக்கு ஒரு வந்து இந்த இந்துத்துவா கலர், அவர் இந்துத்துவா இல்ல, அவர் செகுலர் தான். மேனா காந்தி எல்லாம் மேடக் தொகுதியில கேண்டிடேட்டா மேனா காந்தி ஆட்களை கேண்டிடேட்டா போட்டெல்லாம் இந்திரா காந்திய கேண்டிடேட்டை தோக்கடிச்சு காட்டினாரு, எல்லாம் ஓகே. ஆனா அவருக்கு வந்து ஒரு இந்து கலரை பாஜக அவருக்கு வந்து ஒரு இமேஜ் அங்க கொடுத்தது. இந்திரா காந்தியை வந்து அவர்கிட்ட மீண்டும் பொன் பண்ண கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாப்ல. ஸ்டாலின் என்ன கலர்ல போக முடியும்? ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு கலர்ல மட்டும்தான் போக முடியும். ஆனா ஏற்கனவே வந்து பிஜேபி கூட திமுக 99 இருந்திருக்காங்க, 2001 இருந்திருக்காங்க, 2001 உள்ளாட்சி தேர்தல இருந்திருக்காங்க, 3 தேர்தல்கள்ல கூட்டணியில தான் இருந்திருக்காங்க. ஏன் ஏற்காட்டுல கூட எல்லா கட்சிகளும் ஜெயலலிதாக்கு எதிராக ஆதரவு கொடுங்க, பாஜக ஆதரவு கொடுங்கன்னு திமுக தலைவர் கருணாநிதி ஆதரவு கேட்டாரு. சரி, அது கடந்த காலம், அதை விடுங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு, அதை நம்ம மறுக்க வரல. கருணாநிதி மாதிரி அப்படி பேசி எடுத்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு கூட்டணி மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. திருமாவளவனை பாராட்டும் போது கூட கன்சிஸ்டண்டா இருக்கிற ஒரு நிலையான கொள்கை உள்ள ஒரு மாறி அங்கங்க கூட்டணி வைக்கக்கூடியவர் இல்லைங்கிற அந்த புள்ளியில தான் திருமாவளவனை பாராட்டுறாருன்னா அவர் மனசுலயே நம்ம ஒரு கூட்டணியில உறுதியா இருக்கணுங்கிறதுல இருக்கிறாரு. சரி, இருக்கிறாரு. அந்த கூட்டணியில வந்து காங்கிரஸுக்கு குட்டையோ நட்டையோ கூட்டியோ குறைச்சோ சீட்டு கொடுக்கலாம். அந்த விடுதலை சிறுத்தைகளையும் 2-1 கொடுக்கலாம், அல்லது என்ன கொடுக்குறாருன்னு அப்பதான் தெரியும். கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இல்லாத ஒரு 3 கொடுத்தவங்க ஆட்சியில வந்த முறை 1 தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. இவர் கம்யூனிஸ்ட் என்ன கொடுக்காருன்னு தெரியல. உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் பெரிய வெற்றி பெற்றனால இந்த வெற்றியை மேனிபெஸ்ட் பண்ணதுக்கு 30 சீட்ல கூட நிற்கலாம். ஜெயலலிதா மாதிரி 40 சீட்டு நிற்கலன்னா கூட 30 சீட் நிற்கலாம். தமிழ்நாட்டுல எல்லாம் ஓகேங்க, நான் மறுக்க வரல.
அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஸ்டாலின் உயர்ந்து வர்றதோ, மற்ற மாநில கட்சிகள் உயர்ந்து வர்றதோ மோடிக்கு பிரச்சனை இல்ல. காங்கிரஸ் எந்த மாநிலத்திலையும் தலைவர் எடுத்துடக்கூடாது. அதுதான் மோடியோட மெயின் அஜெண்டா. காங்கிரஸ் முக்த பாரத் தான் மோடியோட மெயின் அஜெண்டா நீங்க பாக்குறீங்க. காங்கிரஸ் முக்த பாரத் தான் காங்கிரஸோட மோடியோட மெயின் அஜெண்டா. கேரளாவில் முன்னாடி நான் லா காலேஜில் படிக்கும் போதெல்லாம் RSS வந்து பெரிய அளவுல ட்ரில் பண்ணுவாங்க. எங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். எல்லாரும் பேசுவாங்க. இவ்வளவு கட்டுக்கோப்போடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு தங்களோட பலத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது பெரிய அளவுல அது பேசப்படும். ஆனா எலெக்ஷன் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஓட்டை பிரிச்சா நம்ம தத்துவார்த்த எதிரி கம்யூனிஸ்ட் வந்துடும், அதனால காங்கிரஸுக்கு ஓட்டு விளக்கு, காங்கிரஸ் வந்தாலும் பரவாயில்ல, கம்யூனிஸ்ட் வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவை தான் 30 ஆண்டுகளுக்கு மேல முன்னாடி உள்ள பாஜக எடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வயநாட்டுல ராகுல் காந்தியை வந்து பினராயி விஜயனுக்கு கேண்டிடேட் தோக்கடிச்சா நல்லதுதான்னு அதே ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுக்கு ஆதரவா எடுக்கிறதுக்கு இன்னைக்கு மோடி அமித்ஷா டீம் வந்து தயாரா இருக்கிறாங்க. காங்கிரஸ் பார்த்து தான் அவங்களோட கொள்கையா இருக்குது. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். ரெண்டு பேருமே ரைட் விங் பாலிடிக்ஸ் தான். பிஜேபி ரைட் விங் பாலிடிக்ஸ் தான், காங்கிரஸ் ரைட் விங் பாலிடிக்ஸ். ரெண்டு பேரும் ஒரே ஓட் பேங்கை டார்கெட் பண்றதுனாலதான் இவங்க பிஜேபி வந்து காங்கிரஸ் எதிரியா நினைக்கிறாங்களோ? நிச்சயமா மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல காங்கிரஸை வீழ்த்தினாதான் நம்ம வர முடியும். கம்யூனிஸ்ட் களத்துல நமக்கு பெரிய ஒண்ணு எதிரி இல்ல, முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம கம்யூனிஸ்ட் ஜெயித்திருமோன்னு காங்கிரஸ் எங்க கேரளாவில் வளர்த்து விடல நமக்கு பிரயோஜனம் இல்லை. பின்னாடி விஜயனே பாராளுமன்றத்திலும் கணிசமான சீட்டு ஜெயிக்கட்டு, காங்கிரஸுக்கு சீட்டு குறையட்டுங்கிறது தான் பாஜகவுக்கு நோக்கம். காங்கிரஸுக்கு சீட்டு குறைஞ்சி சட்டமன்றத்தில் தோத்த காங்கிரஸ் பாராளுமன்றத்திலும் கேரளாவில் தோக்கணும்னா அது பெரிய பிளவுகளை கூட காங்கிரஸுக்குள்ள ஏற்படுத்தும். ஸோ அவங்க அந்த இடத்துல கரெக்டான ஒரு புள்ளியில தான் மோடி நகர்றாரு. தமிழ்நாட்டையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இதுவரை வந்து அவரு ஸ்டாலின் வந்து பெரிய எதிரியா நினைக்கல. பட் இப்பொழுது வந்து ஸ்டாலின் வந்து சில முயற்சிகள் எடுக்கிறாப்ல. அரசியல் அரங்கத்துல ஸ்டாலின் மீண்டும் சொல்றேன், தன்னை உயர்த்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறத வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எடுக்கனால நம்ம அதை வரவேற்க கூட செய்யணும். பட் மோடியை வந்து அது கர்நாடகாவில் ஒன்றும் பாதிச்சுக்கிறாரு. கர்நாடகாவில் தேவகவுடாவையும் காங்கிரஸையும் பேச்சப் பண்ணிடுவாப் இல்லையா ஸ்டாலின். மோடிக்கு ஒரு பாதுகாப்பு குளறுபடி வரும்போது, பஞ்சாப்ல வரும்போது வந்து அது தொடர்பா காங்கிரஸ் எடுத்த வியூகம் ஸ்டாலின் அறிக்கை விடாததும் நம்ம பார்த்தோம். ஆனா தேவகவுடா அறிக்கை விட்டார, வைஎஸ் ராஜசேகருக்கு அறிக்கை விட்டார, நவீன் பட்நாயக் அதை பற்றி வருத்தப்பட்டார. சோ இந்த தலைவர்களுக்குள்ள நிலைப்பாடும் ஸ்டாலினுக்கு நிலைப்பாடுலையும் வேறுபாடு வருது இல்ல. அப்ப இவங்க வந்து மோடியை வந்து ஜெகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் கண்ண முடிக்கிறதுக்கு தயாரா இல்லையே. மோடிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு ஆந்திராவில. அந்த இதுதான் நாயுடு கூட சேர்ந்து தொடர்ந்து இடைத்தேர்தலாம் பெரிய வெற்றி பெற்ற ஜெகன் ரெட்டியை வீழ்த்திச்சு. நாயுடு மோடியை கவிழ்த்திட்டு பிரமிஷா வர ஆசைப்பட்டதும் மறைமுகமா ஜெகன் ரெட்டியை மோடி சப்போர்ட் பண்ணார். ஏன் ஹைதராபாத் ஏர்போர்ட்லயே காலில் விட போனாரு, ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சு காலில் விட போனார். மோடி தானே தடுத்தாரு ஜெகன் ரெட்டியை. அப்ப ஜெகன் ரெட்டிக்கு வந்து தன்னை பழி வாங்கின, தன்னோட பாப்புலாட்லயும் புகழ்லையும் பொறாமப்பட்ட ராகுல் காந்தி வர்றதோட மோடி வரட்டுங்கிற எண்ணம் தானே ஜெகன் ரெட்டிக்கு இருக்கு. சந்திரபாபு நாயுடு பாடம் பிடிச்சிட்டாரு. பாடம் பிடிச்சும் பிறகு நான் தப்பு பண்ணிட்டேன்னு தானே சொல்றாரு. தேவகவுடா வந்து காங்கிரஸ் பிஜேபியில மோடி மேல ஒரு நட்போடும் பற்றோடும் தானே தேவகவுடா இருக்கிறாரு. நவீன் பட்நாயக் அப்படித்தானே இருக்கிறாரு. அரசியல் ரீதியா காங்கிரஸையும் எதுக்குறாரு, பிஜேபியும் எதுக்குறாரு. அப்போ ஸ்டாலின் நீங்க சொல்றபடி பார்த்தா நிறைய தலைவர்களுக்கு வந்து இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இவர் மாநில தன்னுரிமைன்னு ஒரு விஷயம் பேசுறாரு. அது சும்மா மேடை பேச்சுக்காக தான் பேசுறாரா, இல்ல உண்மையிலே கொடுக்கணும் மாநில தன்னுரிமையை நாங்க வந்த நிலைநாட்டுங்கிற நோக்கம் ராகுல் காந்தி உண்மையிலே இருக்கா சார்? மாநில தன்னுரிமைங்கிற கட்சி என்ற கோட்பாட்டை பாஜக தவிர எல்லா கட்சிகளும் ஆதரிப்பாங்க. ஒரு சில பாஜக மாநில முதல்வர்கள் கூட அதுக்கு ஆதரவு என்ன இருக்கும், ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இது இயல்புதான். பாஜக வந்து பெரிய தேசிய கட்சியா வளர்ந்துட்டு மற்ற கட்சிகள் மாநில தன்னுரிமையை ஆதரிப்பாங்க. பட் இந்த புள்ளியில தேர்தல் கூட்டணி வச்சிருவாங்களா? இந்த இஷ்யூல ஓகே, இந்த இஷ்யூக்காக தேர்தல் கூட்டணி வச்சிருவாங்களா? இந்த இஷ்யூ தான் சந்திரசேகர் ராவுக்கும் ஏன் வைக்க முடியாதுன்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா அவங்க மாநில தன்னுரிமைங்கும் போது அந்தந்த முதலமைச்சருக்கு அதிகமா அதிகாரம் வருது இல்லையா? அது அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே. ஏன் அந்த இடத்துல அவங்க ஒன்றிணைய மாட்டாங்க நீங்க இப்ப சொல்றீங்க? மாநில தன்னுரிமைக்காக காங்கிரஸ் இல்லாம தான் ஒன்றிணையணும். ஏன் காங்கிரஸ் தான் இப்ப நாங்க ஏத்துக்கிறோம் மாநில தன்னுரிமை, நாங்க சென்ட்ரல்ல வந்தா உங்களுக்கு மாநில தன்னுரிமைகள் அதிகமா கொடுக்குறோம், எங்க கிட்ட இருந்த பட்டியல் எல்லாம் உங்களுக்கு 3000 அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு இவரு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுல 5 சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா கூட காங்கிரஸ் வாங்கிட்டு போயிருவாங்க. சந்திரசேகர் ராவ் கொடுக்க சீட்டை வாங்கிட்டு போயிருவாங்களா? நவீன் பட்நாயக் கொடுக்க சீட்டை வாங்கிட்டு போயிருவாங்களா? அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்ல. அப்ப அங்கெல்லாம் எப்படி பேச்சப் ஆகும்? மம்தா பானர்ஜி சீட்டே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு சம்மதிப்பாங்களா? தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கொடுத்ததுனால நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறாப்புல.
அகிலேஷ் யாதவ் உங்க ஓட்டு எனக்கு எதிரான ஓட்டு, எங்க ஜாதிக்கு எதிரான ஓட்டுன்னு அவரு நினைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் இங்கெல்லாம் போய் ராகுல் காந்தி ஸ்டாலின் எப்படி பஞ்சாயத்து பண்ணிட முடியும் இங்கெல்லாம்? சரி சரி. அப்ப இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஒரு ஓட்டை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஓகே, அவ்வளவுதான். இதுக்குள்ள நீங்க முயற்சி எடுத்தாலும் வந்து ஒண்ணு சக்சஸ் ஆகாது, கைகூடாது. அது ஒரு ஃபியூட்டல் எஃபர்ட் தான், அது ஒரு ஃபெயிலியர் எஃபர்ட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா ஜெயலலிதாவை சொன்னேன், ஜெயலலிதாவுக்கு பொசிஷன்ல இருந்து எடுக்கலாம் ஸ்டாலின், நான் மறுக்க வரல. ஒவ்வொருத்தரும் அரசியல் அரங்கத்துல தங்களை உயர்றதுக்கு முயற்சி பண்றது நியாயமானது, சரியானது. ஆனா அது கைகூடுமானா ஜெயலலிதாவுக்கு கைகூடல. தமிழ்நாட்டுக்குள்ள அது ஜெயலலிதா சொன்னா தேவகோடா கேட்டுருவாங்க, ஜெயலலிதா சொன்னா அஜித் சிங் கேட்பான்னு அர்த்தமே இல்லாம அந்த வார்த்தைகளை நான் சொல்ல வரல. எவ்வளவுக்குள்ள தமிழர்களை வந்து அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த செய்தியெல்லாம் எழுதினாங்கன்னு அப்பவே நான் எரிச்சல் பட்டது உண்டு. எதுவுமே நடக்கலையே, யாருமே கேட்க மாட்டாங்க இல்லையா? அவங்க இன்ட்ரெஸ்ட் தானே பார்ப்பாங்க. அதுதான் நான் ஸ்டாலின் விஷயத்துலயும் சொல்றேன். சொல்லலாம் ஸ்டாலின் இது இந்தியா ஃபுல்லா வரலாம்னு சொல்லலாம், வராது இல்ல. இப்ப நீங்க வந்து திராவிட மாடல்னு சொல்லும் போது சீதாராம் யெச்சூரி சொல்றாரு, கேரள மாடல் மதவாத சக்திகளை அடக்கி சட்ட ஒழுங்கை காப்பாத்தி சிறப்பா இருக்குது, கேரள மாடல் இந்தியா ஃபுல்லா கொண்டு போகணும்னு சொல்றாப்ல. கேரள மாடல் யாருக்கு எதிரானது? காங்கிரஸுக்கு எதிரானது. முஸ்லீம் லீக்குக்கும் சிரியன் கிறிஸ்டின்ஸோட கேரள காங்கிரஸுக்கும் எதிரானது. அப்போ அந்த கேரள மாடல திராவிட மாடலா? திராவிட மாடல்ல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்னா இருக்குது. கேரள மாடல்ல காங்கிரஸ் மதவாத சக்தியோட இருக்குங்கிற கருத்தை கம்யூனிஸ்டே சொல்லுது. இந்தியாவை பொறுத்த அளவுல இந்த மாதிரிப்பட்ட முரண்பாடுகளால மோடி தாங்க வருவாரு. நாட்டுக்கு ஒரு நிலையான ஆட்சி வேணும், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும், ஒரு ஏபிள் பிரைம் மினிஸ்டர் வேணும். அதுக்கு மோடி மட்டும்தாங்க இருக்கிறாரு. அதுக்காக நீங்க ஸ்டாலினும் கம்யூனிஸ்டும் முயற்சி பண்றதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதை அவங்க பண்ணிட்டு நீங்க இன்னொரு முக்கியமான புள்ளிய தொட்டீங்க. என்னன்னா, இப்போ வயநாட்டுல வந்து இவருக்கு ராகுல் காந்தி போன வாட்டி நின்று வந்து ஜெயிச்சாரு, 2 தொகுதியில ஜெயிச்சாரு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து வயநாட்டுல இந்த அளவுக்கு இப்ப வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம், பிஜேபி எடுக்கிற வியூகத்தை பொறுத்து வயநாட்டுல ஒரு வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகலாம். அதனால தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல என்ன ஜெயிக்கலான்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமா ராகுல் காந்தி அதை நினைக்கிறாரு. பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பிளே பண்ணி கம்யூனிஸ்ட ஜெயிக்க வச்சு ராகுல் காந்தியை தோற்கடிச்சிடல வாய்ப்புன்னு இருக்கு. அதுல சான்ஸ் எடுக்கிறது கஷ்டம். ராகுல் காந்தி தோத்து போயிருவாருன்னு ஒரு லீடரை நான் குறைச்சு மதிப்பிட்டு விரும்பல. பட் அவர் வந்து ஒரு 47% ஓட்டுகிட்ட எடுத்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் ஒரு 44% எடுத்திருக்காப்புல. பிஜேபிக்கு ஒரு 6-7% ஓட்டு இருக்குது. ஸோ பிஜேபி தன்னோட வாக்குகளை வந்து ராகுல் காந்தி தோற்கடிக்கிறதுக்கு பயன்படுத்தினா கம்யூனிஸ்ட் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி தோத்து போறதுக்கும் அங்க ஒரு வாய்ப்பு இருக்குது. முன்னோட மேலும் பலம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ராகுல் காந்திக்கு அங்க வந்து வெற்றி கேள்விக்குறியாகுது. ஸோ அவர் இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலினை நம்பி ஒரு சேஃப் சீட்டு கூட வரலாம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும். ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து இந்த வர்த்தக உலகம் தான் அதிகமா எதிர்பார்க்கும். அந்த பெரிய நம்ம அதானி அம்பானி போன்ற ஆட்கள்லாம் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும். தனித்தனி மாநிலங்கள்ல வந்து போய் அவங்களுக்கு அதிகாரம் போனா வந்து அவங்க வர்த்தகம் வந்து ரொம்ப கடினமா இருக்கும் செயல்படுத்துறதுக்கு. ஸோ அந்த புள்ளியில பாத்தீங்கன்னா கூட காங்கிரஸ் பேக்கப் பண்றதுக்கு இந்த மாதிரி பெரிய பொலிட்டிக்கல் டைகூன்ஸ் இருக்காங்களா? இந்த மாதிரி பிசினஸ் டைகூன்ஸ் பின்னாடி இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி அதானி அம்பானி எப்படி வந்து நம்ம பிஜேபி சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி காங்கிரஸுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கப் இருக்கு நேஷனல் லெவல்ல, நீங்க பாக்குறீங்களா? ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிற பாயிண்ட் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவானவங்க இருப்பாங்க. பெரும்பாலான மாநில கட்சிகளும் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தான். கன்சிடா மட்டும்தான் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தாரு. அடிக்கடி எலெக்ஷன் வரணும், அப்பதான் எங்க மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சு முழுக்க கன்சாலிடேட் பண்ண முடியும், நிலையான ஆட்சியில எங்களுக்கு ஒண்ணு லாபம் இல்லை, அடிக்கடி எலெக்ஷன் வந்தாதான் அட்டவணை பிரிவு மக்களுக்கு லாபம், தலித் மக்கள் லாபம்னு அவர் பேசினாரு. பட் ஓவரால் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான நிலை தான் இந்தியாவுக்குள்ள இருக்குது. இந்திரா காந்தி 80ல அந்த புள்ளியில தான் வந்தாங்க. 2024 மோடிக்கும் ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிற புள்ளி வந்து ஒரு பெரிய பிளஸ் கொடுக்கும். ஏபிள் பிரைம் மினிஸ்டர்ங்கிறதுல மற்றவங்க மாறுபட்ட கருத்து வந்தாலும் கூட ஏபிள் பிரைம் மினிஸ்டர்ங்கிறது வந்து ஒரு பெரிய புஷ்ஷ கொடுக்குங்கிறதுல நான் உறுதியா நம்புறேன். இதைத்தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து ராஜ் ஹோட்டல்ல ஒரு தாதா சாஹேப் பால்கே அவார்ட் வாங்க வரும்போது நான் நண்பர் மாதவன், பிரசாந்த், அட்வொகேட் பாலா, இன்னும் எல்லாரும் நண்பர்கள்லாம் டீமில் உள்ள நண்பர்கள்லாம் குலாம் சந்திச்சு அவரை பேசும்போது நான் சொன்னேன், இப்போ ஒன்றும் முடிவு எடுக்கலாம் வேண்டாம்னே, ஆனா நீங்க வந்து இந்த காலகட்டத்துல இந்த நாட்டின் நலன் கருதி மோடியை நீங்க சப்போர்ட் பண்ணோம் 2024 சொன்னேன். நீங்க முடிவு ஒன்றும் சொல்லாண்டா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னால்தான் பிரதமரை பார்த்துட்டு வந்திருந்தாரு. சில விஷயங்களை அவரும் பகிர்ந்துக்கிட்டார். நான் இந்த கோரிக்கை வச்சேன். இதே ரவீந்திரன் துரைசாமி தான் வந்து 2021 நீங்க யாரையும் சப்போர்ட் பண்ணாண்டாம்னே, இங்க தமிழ்நாடு இது எப்படியும் வரட்டு, சீஃப் மினிஸ்டர் உங்க மேல மரியாதை இருக்கிறாரு, ஸ்டாலின் உங்க நண்பர், அதனால நீங்க வந்து இங்க யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை, ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பு ஸ்டாலினுக்கு தான் இருக்குது, அது வேற விஷயம். பட் நீங்க வந்து யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லைங்கிற கருத்தை சொன்ன நான் தான். இந்திய எலெக்ஷன் நீங்க வரும்போது நாட்டின் நலன் கருதி
பிரதமரை சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு கோரிக்கை அண்ணன்கிட்ட வச்சேன். அதாவது நாட்டு நலன் உள்ள எல்லாருமே வந்து ஒரு நிலையான ஆட்சி வேணும், கிச்சடி பிச்சடி ஆட்சி வந்துடக்கூடாது, 12 பிரதமர் போட்டின்னு வந்துடக்கூடாது, பதவி உனதா எனதா இதுதான் எதிர்கட்சிங்கிற ஒரு சூழல் வந்துடக்கூடாதுங்கிறத நிச்சயமா வந்து விரும்புவாங்க. அது வந்து மோடிக்கு அட்வான்டேஜா தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கவங்கள விஜயன் வந்து பார்லிமெண்ட்ல தோத்துட்டாரு. ஸ்டாலின் தொடர் வெற்றியில இருக்கிறார். அந்த ஒரு என்டிஆருக்குள்ள ஒரு அன்றைக்குள்ள ஸ்டேச்சர் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்கலாம். நம்ம அதை நீங்களே பல இடத்துல சொல்லிருக்கீங்க, ஸ்டாலின் கருணாநிதியோட உயர்ந்து இருக்கிறார். இந்த நேரத்துல கருணாநிதி வந்து காங்கிரஸுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டிய, இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா ஸ்டாலினுக்கு இப்ப அந்த நிலைமை இல்லைன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. எனக்கு இதுல இந்த கேள்வி என்னன்னா, எதுக்காக கருணாநிதி அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கருணாநிதி வந்து போனதுக்கு வந்து காரணம் என்னன்னா, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அதுல இருந்து தவறுல பாடம் பிடிச்சுக்கிட்டாரு. தவறான ஸ்ட்ராட்டஜிகளை தான் அவர் போனாரு. அன்னைக்கு 23 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாருன்னா தொடர் வெற்றியில இருக்கக்கூடிய எம்ஜிஆரை தோக்கடிச்சு காட்டுங்கிற ஒரு சூழல் அவருக்கு இருந்து அன்னைக்கு காங்கிரஸ் பேலன்சிங் ஓட்டுனால காங்கிரஸ் பிளஸ் கருணாநிதி வந்தா 77 பார்லிமெண்ட்ல எம்ஜிஆர் சந்திச்ச முதல் பார்லிமெண்ட் தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இருந்து அந்த ஆட்சியெல்லாம் எழுத்து கொடுத்தா ஜெயித்திருங்கிற ஒரு தரவு தான் தமிழ்நாட்டுல சொல்லுது. 80ல ஜெயித்த மாதிரி 77ல எம்ஜிஆர் தோத்து போயிருப்பாரு பார்லிமெண்ட்ல கருணாநிதி காங்கிரஸ் சேர்ந்த. ஆனா வாக்கு கணக்குகள் டேட்டா எல்லாம் அதைத்தான் சொல்லுது. அதை பார்த்துக்கிட்டு அவரு காங்கிரஸ் வந்து எம்ஜிஆரை தோக்கடிக்க தேவைங்கிறதுல ரொம்ப இறங்கி போனாரு. அடுத்தாப்புல வந்து 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்ல, மெஜாரிட்டி சீட் இல்லாத மெஜாரிட்டி சீட் இல்லாத ஒரு கவர்மெண்ட், அவருக்கு கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி இல்லாத அவுட் சைட் சப்போர்ட்ல ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாரு. காங்கிரஸ் சப்போர்ட் அதுல வைட்டலா இருந்து, அதனால காங்கிரஸ் சப்போர்ட் சிக்கலாயிருமோன்னு 2009ல 16 சீட்டு கொடுத்தாரு. 4ல 10 சீட்டு கொடுத்தவர் வந்து 16 சீட்டு கொடுத்தாரு. இப்படி கருணாநிதி வந்து காங்கிரஸ் இஷ்யூனாலும் சரி, ராமதாஸ் இஷ்யூனாலும் சரி, ஒரு அச்சப்பட்டு ஒரு கலங்கி போய் தான் தன்னோட அரசியல் நகர்வுகளை செய்தாரு. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு துல்லியமா கணக்கு போட்டு கரெக்டா காய் நகர்த்தி அந்த விஷயங்களை அவரால் செய்ய முடியுது. அந்த வகையில ஸ்டாலின் வந்து தொடர் வெற்றிகள்ல உயர்ந்துதான் இருக்கிறாருங்கிற அந்த புள்ளியில தான் சொன்னேன். இன்னும் கருணாநிதிக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை வந்து பல இதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கருணாநிதிக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடத்துல எமர்ஜென்சி எதிர்த்தவர்னு அவரை நம்ம ஒரு ஃபாலோ பண்ண ஒரு சூழ்நிலையில அவர் பண்ண பல தவறுகள் வந்து நமக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுல இருந்து பாடம் படிச்சு தெளிவாதான் போறாரு. இப்போ வந்து நீங்க விஜயன் வந்து மக்களவையில தோல்வி அடைஞ்சார், இவர் ஜெயித்திருக்கான்னு சொல்லும் போது இருக்க லீடர்ஸ்ல தொடர் வெற்றியில இவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, நவீன் பட்நாயக் ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, சந்திரசேகர் ராவுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. இந்த ஸ்டேச்சர் உள்ளவங்க தான் வந்து ஒரு மாற்று இதை அமைக்க முடியும். நவீன் பட்நாயக் காங்கிரஸ் எதிரி, சந்திரசேகர் ராவ் காங்கிரஸ் எதிரி, இவரு தான் காங்கிரஸ்க்கு எதிரான எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரு நட்புறவோட இருக்காரு. முயற்சி பண்ணலாம், பட் அதனால இந்த பலனும் இந்திய அளவுல ஏற்படாது. இப்ப கூட மூட் ஆஃப் தி நேஷனல்ல தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணக்கூடியவங்க யூபியில கூட மக்களவை தேர்தல்னா 65 சீட்டு மோடி தலைமைக்கு தான் கிடைக்குன்னு தான் சொல்றாங்க. மோடி தலைமை நியர்லி 300 சீட்டு கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த புள்ளியை தான் வந்து இந்திய மக்கள் எப்படி இன்னைக்கு தேர்தல் தான் வாக்களிப்பாங்கிற பார்வையிலே சொல்றாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஜெயிப்பாருங்கிறத ஒரு சைடுல போட்டு மகிழ்ந்தாங்க. அவர் சிறப்பான முதல்வருங்க போட்டு மகிழ்ந்தாங்க. அதே ஏஜென்சி தான் வந்து இந்தியாவில மோடி வருவாருங்கிறதையும் சொல்லியிருக்குங்கிறதையும் அதை படிக்கும் போதே ஒரு சில படிக்கும் போதே எனக்கு அது தோணும். சரி, இவங்க இதை சொல்றாங்கன்னு போது அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நிலைமை இருக்குது. மேலும் இன்னும் நாட்கள் ஆக ஆக இந்தியாவில மோடி தான் பிரதமரா வரணுங்கிற அந்த எண்ணம் மக்கள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாகும். பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் மோடிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். காரணம், எதிர்கட்சியில 10-12 சீஃப் மினிஸ்டர், வாரம் டெய்லி ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்ல, டெய்லி 12 பிரதம மந்திரிகள், டெய்லி ஒரு பிரதம மந்திரிகள், டெய்லி 2 பேர் பிரதமர்களுடைய அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை ஆயிட்டு, அதனால மோடிக்கு அது சாதகமா தான் இருக்கும். நாங்க சரி சார். இந்த பத்திரிகையாளர் ஷாம் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நம்மளோட அரசியல் சாசன சட்டம் வந்து ஒரு 70 வருஷம் இருக்கு, அது வந்து அந்த நேரத்துல அந்த சமூக அமைப்புக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அதை திருப்பி வாசிச்சு திருப்பி அதை மாற்றி அமைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, ஏன்னா நிறைய மாநிலங்கள் வந்து வளர்ந்துருக்காங்க, அவங்களோட அபிலாஷைகள்லாம் வேற மாதிரி இருக்கு, அதனால ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து விவாதத்துக்குரிய பொருள். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்றதுல ஒன்றும் தப்பே இல்லை, ஃபார்ம் பண்ணலாம். அம்பேத்கரோட அந்த அரசியல் சட்டத்தை மேலும் மெருகுபடுத்துறது வந்து தேவையானதுதான். ஏன்னா பல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டே ஓபிசிக்கு இடஒதுக்கீடை கேரண்டி பண்ணக்கூடியதுல இருந்து எத்தனையோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து தொடர்ந்து காலம்
சூழல், வளரும் விஞ்ஞான வளர்ச்சி, கரண்ட் ட்ரெண்டு, கரண்ட் மக்களோட மனநிலை, சமூகத்தில் உள்ள மாற்றம் எல்லாத்தையும் மையமாக கொண்டு இது கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள அடிப்படை சில விஷயங்கள் வந்து தவிர்த்து மற்ற விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்புடையதுதான். அது வந்து நியாயமாட்டும் முறையாட்டும் தேவைக்கு தற்கன சரியாகவும் இருக்கணுங்கிறதா நம்ம கருத்து. அதனால ஒரு கமிட்டி அமைக்கிறதுல தவறு இல்லைங்கிறதா என்னோட பார்வை. சரி சார், எங்க கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.